எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக வீட்டில் பசங்க வந்து பாஸ்தா, மேக்ரோனி இதெல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இன்றைக்கி நான் ஒரு ஸ்பெஷல் மேக்ரோனி ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது நல்ல சீஸியாக நம்ம இந்த ஒயிட் சாஸ் வச்சு செய்ய போகிறோம். ஸோ வாங்க இந்த சீஸி ஒயிட் சாஸ் மேக்ரோனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்ய முதல்ல கொஞ்சம் தண்ணியை ஒரு பாத்திரத்தில் கொதிக்க வச்சு 1.5 கப் மேக்ரோனி ஷெல்ஸை வேக வைக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வேக வைங்க. மேக்ரோனி வெந்ததும் தண்ணியை வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. ஒரு அகலமான பேன் எடுத்து சூடாக்கி 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய், 1 டீஸ்பூன் எண்ணெயும் ஊற்றி காய் எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். பொடுசாக நறுக்கின ஒரு வெங்காயம், பொடுசாக நறுக்கின 5 பல்லு பூண்டு போட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்குங்க. குடமிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போது ரெட், எல்லோ அண்ட் க்ரீன் கேப்சிகம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்சா ஸ்வீட் கார்ன், கேரட் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் இட்டாலியன் சீசனிங் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற மேக்ரோனியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு டிஷ். மேக்ரோனி ரெடி ஆயிடுச்சு. ஸ்டோவை ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சிருங்க. ஒரு அகலமான பேன் எடுத்து 1.5 டேபிள் ஸ்பூன் வெண்ணெயை போடுங்க. வெண்ணெய் உருகுனதும் 2 டேபிள் ஸ்பூன் மைதா சேருங்க. வெண்ணெயும் மைதாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. இது கூட 1.5 கப் பால் ஊற்றுங்க. பால் ஊற்றும் போதே நீங்கள் கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஸ்டோவை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் மிக்ஸ்ட் ஹெர்ப்ஸ் ஆட் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே வச்சு சாஸை சமைக்கலாம். இது கூட 2 ஸ்லைஸ் சீஸ் சேர்க்குறேன். சீஸ் சேர்க்கறதுனால சாஸ் இன்னும் ரிச்சாகவும் க்ரீமியாகவும் இருக்கும். பார்த்தீங்களா சாஸ் எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு. இது கூட இப்போ செஞ்சு வச்சிருக்கிற மேக்கரோனியை இந்த சாஸ் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. சாஸ் ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 2 டீஸ்பூன் பால் ஊற்றுனீங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். க்ரீமியான ரிச்சான சீஸி ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. மேலே கொஞ்சம் சீஸை துருவி சூடாக சர்வ் பண்ணுங்க. வாவ், பார்க்கும்போதே இந்த ஒயிட் சாஸ் மேக்ரோனி அவ்வளோ அருமையாக இருக்குது இல்லையா? இதில் நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ், சீஸ் எல்லாம் போட்டு நல்லா க்ரீமியாக அதை செஞ்சுருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஈவினிங் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஃபன் ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை செஞ்சு கொடுங்க. வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.